ஹாய் மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் யூடியூப் சேனல். ஹாய் ஹாய் சந்தோஷ். ஹாய் ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம மிடில் கிளாஸ் ட்ரையாங்கிள்ல 5th எபிசோடுக்கு வந்திருக்கோம். ஆல்ரெடி 3 படம் பண்ணியிருக்கோம். ஒரு இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5th எபிசோட். சாரி, 5th எபிசோட் நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாட் ஸ்டார்ல செம்மையா ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க ஒரு மலையாள படம். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அதுல தமிழ் டப்பிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் படம் பேர் சொல்லிடுறேன். இன்னைக்கு நம்ம மிடில் கிளாஸ் ட்ரையாங்கிள் 5th எபிசோட்ல பார்க்க போற படம் குருவாயூர் அம்பல நடையில். நிறைய பேருக்கு படம் பேரை பார்த்தா நம்ம பழைய காலத்து பேர் மாதிரி இருக்குன்னு நினைப்பீங்க. பட் எக்ஸ்ட்ரானரியா இருந்துச்சு படம். படம் பார்க்குறப்ப என்ன தோணுச்சுன்னா, ஏன் இந்த மாதிரி தமிழ் சினிமால படங்கள் எடுக்க மாட்டுறாங்க? ரொம்ப சிம்பிள் ஆர்கானிக் காமெடி, ஃபேமிலி காமெடி இந்த மாதிரிலாம் ஏன் வர மாட்டேங்குது அப்படின்னு ஒரு என்ன சொல்றது, அப்படி ஒரு தாட் தான் ஃபர்ஸ்ட் வந்தது. எக்ஸ்ட்ரானரியா எடுத்திருந்தாங்க, சிம்பிள் ஸ்டோரி லைன், பட் மியூசிக் பிளேஸ்மெண்ட் செம்ம, எல்லா கேரக்டரும் செம்மையா நடிச்சிருந்தாங்க. எக்ஸ்ட்ரானரியா இருந்தது. முதல்ல உனக்கு இந்த படம் எப்படி பிடிச்சிருந்ததுன்னு சொல்லு, அப்புறம் நம்ம செக்மெண்ட் உள்ள போயிடலாம். படம் வந்து ஒரு நார்மலா இருந்தா அப்படி நார்மல் தான் அப்படி சொல்ல தோணுது. ஆனா என்னடா அது நல்லா செம காமெடியா இருக்கு. இங்க இப்படி இந்த இடத்துல இப்படிலாம் ஒரு காமெடி பிளேஸ்மெண்ட் கரெக்டா இருக்குமா அப்படி யோசிக்கிற மாதிரி இருக்கு. எல்லா காமெடிஸும் வந்து நம்ம சுத்தி இருக்கவங்க பேசுற டைலாக்ஸ் தான் இருந்துச்சு. புதுசா அந்த வித்தியாசமா டைலாக்ஸ் எல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. அந்த டிஃப்ரெண்டாவே இல்லாம சொல்லவே முடியல. டிஃப்ரெண்ட்லாம் இல்லை, ஆனா நார்மல், ஆனா ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு சொல்லலாம். எனக்கு நல்லா இருந்துச்சு, படம் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அந்த பாட்டு அழகி இல்லையில அந்த பாட்டு எக்ஸ்ட்ரானரி பிளேஸ்மெண்ட் பிரிச்சு வச்சிருந்தாங்க. கொஞ்ச நாட்களா வந்து இந்த ஓல்டு மியூசிக்லாம் எடுத்து யூஸ் பண்ற படம் எல்லாமே நல்லா ஓடி இருக்கு. ஒரு சிலர் அதை கிளிஷேவா யூஸ் பண்ணி ஏன்னா இது சும்மா இதே பண்றாங்கன்னு சளிப்படிக்கவும் வைக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த அழகியல பாட்டை எடுத்துக்கிட்டு அதை அங்கங்க பிளேஸ் பண்ணி அந்த கேரக்டர் பார்வதி கேரக்டருக்காக அதை போட்டிருப்பாங்க சாங். அவங்க எக்ஸ்ட்ரானரி ரியாக்ஷன்ஸ் செம்மையா இருந்துச்சு அந்த சாங் பிளேஸ்மெண்ட். ஒரு மாதிரி வீட்டுல பார்த்த தியேட்டர்லாம் என்ன வைப் ஆயிருக்கும் போல இருக்கு. மலையாளிஸ் கரெக்டா யூஸ் பண்றாங்க. அந்த இந்த பாட்டு கண்மணி அன்போடு காதல அது எப்படி இருக்குமோ அதே இந்த எஃபெக்ட் நல்லா கொடுத்துறாங்க. செம்மையா இருந்துச்சு. எப்படா யோசிச்சீங்க அப்படி மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுதான் எக்ஸ்ட்ரானரியா இருந்தது. எல்லாரும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஒரு சிம்பிள் ஸ்டோரி லைன், பட் எக்ஸ்ட்ரானரி ஸ்கிரீன் பிளே அண்ட் காமெடி சென்ஸ். எல்லா கேரக்டரும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. வித் தட் நோட் நம்ம எபிசோடுல போயிடலாம். நான் முதல்ல ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன். இந்த எபிசோட்ஸ் எப்படி இருக்கும் மிடில் கிளாஸ் ட்ரையாங்கிள். மிடில் கிளாஸ் ட்ரையாங்கிள் நம்ம 3 செக்மெண்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து கேரக்டரா இருக்கு. படத்தோட கேரக்டர்ஸ் வந்து எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க கதைக்கு அப்படின்னு அந்த கேரக்டர் எடுத்து டிஸ்கஸ் பண்றது. செகண்ட் செக்மெண்ட் வந்து பிரேக்கிங் பாயிண்ட், படத்தோட பிரேக்கிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாக்குறது. தேர்ட் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா டேக் அவேஸ். இந்த படத்துல நமக்கு என்னென்ன டேக் அவேஸ் இருந்தது, இதுதான் நம்ம மிடில் கிளாஸ் ட்ரையாங்கிள்ல ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் அப்படிதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் கேரக்டராக்குள்ள போயிடலாம். உங்களோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் யாரு சந்தோஷ்? யார் எடுக்க போற? வினுவா, ஆனந்தா? ஆனந்தனே எடுக்கிறேன். ஓகே. ஆனந்தன் வந்து இது சொன்னாலும் நம்புற கேரக்டரா இருக்காரு. பித்ராஜ் கேரக்டர் வந்து இது சொன்னாலும் நம்புற கேரக்டரா இருக்காரு. படத்துல ஸ்டார்ட் ஆரம்பிச்சு எந்த வரைக்குமே அவர் என்ன சொன்னாலும் நீங்க நம்பிடுவாரு. ஆனா அந்த இதெல்லாம் லாஜிக்கலா வந்து இருந்தா மட்டும் தான் நம்புற ஆளா இருக்காரு. எல்லா வாட்டியும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல கடைசியில வந்து அவர் திருந்துறாரா கேட்டா அவங்க அம்மா சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருக்கடா அப்படின்னு சொல்லும்போது மாத்திக்கிறாரு. அவங்க வைஃப் வந்து சொல்லுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்க போறாரு. அது ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண டீட்டெயிலா காட்ட மாட்டாங்கன்னா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க, புரிய ஆரம்பிக்கிறாங்க, நம்ம தெரிந்துருவாரு. ஸோ அவருக்கு வந்து அது புரிய ஆரம்பிச்சா மாறிடுறாரு, அவ்வளவுதான். ஸோ அவர் வந்து எதையும் சொன்னாலும் நம்புற கேரக்டரா இருக்காரு. படத்துல ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் சொல்ற மாதிரி இருக்காரு. அந்த கேரக்டர் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அதிகமா இருக்காங்க தான். எதுவுமே ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிற மாதிரி இல்ல எடுத்துக்கிறாரு. சந்தேக பிராணியா இருக்கிறது அது பழைய கதையோட இருக்கிறதால அப்படி இருக்கும். மற்றபடி ஆனந்தன் வந்து கேரக்டர் வந்து பார்க்கும்போது இது சொல்ற நம்ம ஆளா இருக்காருதா, அதுதான். நான் வந்து ஆனந்தன் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஆனந்தன் வந்து இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம எப்பவுமே நான் கேரக்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட கனெக்ட் பண்ணுவேன். இந்த கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும் அப்படின்னுவாங்களா, அந்த மாதிரிதான் ஒரு கோவக்காரு. ஆனா எல்லாருக்கிட்டும் நல்லா இருக்கணும், நல்லா நடந்துக்கணும், எல்லாருக்கும் நல்லது நினைக்கணும் அப்படின்ற எண்ணமும் இருக்கு அவருக்கு. கொஞ்சம் அந்த டவுட்ஃபுல்னஸும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம். அதனால என்ன ஆயிடுவாரு, அந்த மொட்டை கடுதாசி வர்றப்ப கோச்சிக்கிட்டு அவங்க ஒய்ஃபை வந்து வெளியே
அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டு இருப்பாரு, அடிச்சிட்டு இருப்பாருன்ற மாதிரி சொல்லுவாங்க. இனிமே அவங்க கிட்ட பேச மாட்டேன்னு அவங்க போயிட்டு அங்க உட்காந்துருப்பாங்க. சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அண்ட் குணமானவரா எங்க காட்டியிருப்பாங்கன்னா எப்பவுமே இந்த வினு வந்து அவங்க இந்த மாதிரி ஒருத்தன் நல்ல சுபாவம் இருக்கவன் ஒரு பொண்ணு ஏமாத்திட்டு போயிருச்சு அப்படிங்கிறப்போ அவங்க தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். எந்த வகையிலும் அவன் போயிட்டு அரப் கண்ட்ரில வேலை செய்யறான், அவன் காசுக்காக கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவரா இருக்க மாட்டாரு. பாவம் அப்பாவியா இருக்கான், ஒரு பொண்ணு ஏமாத்திட்டு போயிருச்சு, நம்ம தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துதான் அவன் நல்லா வச்சுப்பான், பாத்துப்பான், பாவம் பரிதாபமா இருக்கு அவன் நினைச்சா அப்படி ஒரு கேரக்டர் தான். இல்லைன்னா அவர் வந்து அந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சிருக்க மாட்டாரு, ஒரு காசுக்காக தான் ஆசைப்படுறாரு அப்படின்னா. அண்ட் அவங்க தங்கச்சியை ரொம்ப இது பண்ணுவார், ரெஸ்பெக்ட் பண்ணுவாரு நல்லா. தங்கச்சிக்கு ஏத்த அண்ணன் தான், ஆனா அவ்வளவு ரெண்டு பேருக்கும் பாண்டிங் இருக்காது. அவங்க தங்கச்சி சொல்லுவாங்க நான் ஒண்ணு எங்க அண்ணா கிட்ட அவ்வளவு எல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு. ஆனா அவர் வந்து அவங்க தங்கச்சி கிட்ட கேட்பாரு, இந்த கல்யாணம் உனக்கு வேணுமா, நிறுத்திட்டு பேசாம, இப்படிப்பட்டவங்க உனக்கு எதுக்கு, அந்த மாதிரி எல்லாம் பேசுவாரு. அண்ட் வீட்லயும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்டயும் உட்காந்து பேசுறவரா இருப்பாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த தப்பு திருந்திக்கிற குணம் அவர்கிட்ட எப்பவுமே இருக்கும். இவரு சொல்லுவாரு, இந்த வினுங்கிற கேரக்டர் வந்து சொல்றப்ப அவரு என்ன பண்ணுவாரு, இந்த மாதிரி நீங்க போய் உங்க ஒய்ஃபை கூட்டு வரணும், கூட்டு வந்தாதான் இங்க வந்து கல்யாணம் நடக்கும் அப்படின்னப்போ அவர் சொன்னோடனே கொஞ்சம் யோசிப்பாரு, ரியலைஸ் பண்ணுவாரு. அப்புறம் போட்டோ எடுத்து வால்பேப்பரா வைப்பாரு, அவர் சொல்ற மாதிரி போயிட்டு கூட்டிட்டு வருவாரு. பட் இன்னொன்னு என்னன்னா அவருக்கு வந்து நீ சொன்ன மாதிரிதான் அவர் இன்னொருத்தர் சொல்றதை கேட்டு நடக்கிறது அவருக்கு ஈஸியா இருக்கு. அவரா பண்ணோம்னா அந்த கோவம் வந்து ஓவர் ஷேடோ பண்ணிடுது மிச்ச விஷயங்களை. சொல்லுவாங்க ஆமா ரியலைஸ் பண்ணிப்பார், டக்கு டக்குனு ரியலைஸ் பண்ணிக்கிற ஆள் தான். ஆனா சொல்றது கேட்டுட்டே இருக்கிற ஆளா தான் இருக்காரு. அவருக்கு சொல்லி தான் எடுத்துதான் அவருக்கு எடுத்து உரைக்கணும் அப்படின்னா அவருக்கு உரைக்குது. அப்படிப்பட்ட ஆளா இருந்திருக்காரு. அதுதான் நானுமே ஆனந்த பத்தி நினைச்சது. ஏன்னா இது வந்து ஒரு லைட் ஹார்ட்டட் மூவி தான். நம்ம ஸோ இன்டீரியர் டீப்பா போய் பாக்குற அளவுக்கு எதுவும் இல்லை. ஒரு ஈஸி ஃபிலிம், எவ்ரி ஒன் கேன் வாட்ச். சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். ரொம்ப ஹாப்பியா கிளீனா பிளண்டா இருக்க படம், ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் போயிடலாம். நெக்ஸ்ட் கேரக்டர் வினு. நீ ஆரம்பிச்சிரியா? சரி ஓகே, நானே சொல்றேன். நீ சொல்லு பரவாயில்ல. சரி ஓகே, நான் சொல்றேன். இவர் வந்து வெள்ளந்தின்னு சொல்றதா இல்ல வந்து ஒரு சைலண்ட் கில்லர், கிரிமினல் மாதிரி சொல்ல மாதிரி இருக்கும். ஆனா நம்ம ஒரு பெரிய ஏஜ்ல இல்ல, ஒரு 18-19 காலேஜ் டைம்ல இருக்கும் போது நம்ம வந்து சாதாரண எல்லாமே பண்ணிடுவோம். எதுவுமே வந்து சீரியஸ் மேட்டரா எடுத்துக்க மாட்டோம், எந்த விஷயத்தையும் சீரியஸா எடுத்துக்க மாட்டோம். அந்த கேரக்டர் தான் இவர் இருக்காரு. எது இருந்தாலும் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் நினைச்சு அதை எக்ஸிக்யூட் பண்ற ஆளாதான் இருக்காரு. இதெல்லாம் பிரச்சனை இருக்குமா, ஓகே நம்ம வந்து இந்த விஷயத்த செஞ்சிடலாம் அப்படின்னு தான் யோசிப்பாரு. அந்த கேரக்டர் அந்த ஒரு எல்லாமே விளையாட்டா பண்றாரு. நம்ம யோகி பாபு அந்த கேரக்டருக்குள்ள வர காரணமும் அவரு ஜாலியா பண்ண விஷயமா தான் இருக்கும். அந்த மாதிரி அவர் வந்து பச்சை மிளகாய் போட்டிருப்பாரு பால்ல, அது ஜாலியா போயிரு. அது சீரியஸ் மேட்டர் அடுத்த லெவல் என்ன போகணும்னு யோசிக்கவே மாட்டாரு. அவரோட பிரசன்ட் அது ஜாலியா இருக்குது மட்டும் தான் யோசிச்சிருக்காரு. அதே தான் படத்துல எல்லா பாயிண்ட் போய் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த பிரசன்ட்டுக்கு தான் ஜாலியா இருக்குன்னு நினைப்பாரு. அது ரொம்ப அடுத்த லெவல் இப்படி கொண்டு போவோம் அது அந்த. ஆனா எல்லாருக்கும் பாதிக்கு வரக்கூடாதுன்னு யோசிக்கிற ஆள் தான். ஆனா அந்த பிரசன்ட் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டே இருப்பாரு. ஆனந்தன் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை ஏங்குற ஆளா தான் இருக்காரு. அதாவது ஆனந்தன் கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணிருக்காரு. எங்க போனாலும் ஆனந்தன் கிளைமேக்ஸ்ல கூட ஆனந்தன் ரிட்டர்ன் வந்துட்டாரா அப்படின்னு யோசிக்கிறாரு. அவர் வந்து எதிர்பார்க்கிறாரு கடைசி வரைக்கும் ஆனந்தன் ரிட்டர்ன் வரணும், ஆனந்தன் நம்ம எப்படி பார்த்தோமோ அப்படிதான் பார்க்கணும்னு நினைக்கிற ஆளாதான் இருக்காரு. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸையும் அவர் கூட வைக்கும் போது கூட ஜாலியா தான் படுக்குவாரு. அதுக்கு அவங்க பிரச்சனை மாட்டுவாங்களா இல்லையா அதெல்லாம் யோசிக்கிறாரு. இப்ப அடுத்த மூவ் என்னடா, அவ்வளவுதான் இது போ முடியும், கல்யாணம் நிறுத்துன்னு யோசிப்பாரு. அவ்வளவுதான் கல்யாணம் நிறுத்துற பத்தி என்ன பண்ணணும், எவனாவது இன்னொரு ஃப்ரெண்டை ஒருத்தர் கூட்டு வரணும்னு நினைப்பாரு. அவ்வளவுதான் கூட்டு வரணும், இதுதான் நினைப்பாரு. பிரசன்ட் சிச்சுவேஷன் இது லாங்கா யோசிக்கிற ஆளா இல்ல. அது இந்த படத்துக்கு அது கரெக்டா செட் ஆயிடுச்சு. வேற செமையா பண்ணிருப்பாங்க. நானுமே வினு கேரக்டர் பத்தி ஸ்டார்ட் பண்றேன். வினு கேரக்டர் எனக்கு எப்படி தெரிஞ்சாருன்னா நீ சொல்ற மாதிரி வெள்ளந்தி தான். அண்ட் அவருக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, மென்டலி ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி கிடையாது. அவரு கொஞ்சம் வீக். அவர் வந்து இன்னொருத்தவங்க சொல்றது, இன்னொருத்தவங்க சப்போர்ட் எல்லாத்துக்கும் எதிர்பார்க்கற கூடிய ஒரு கேரக்டரா டிசைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல வந்து பேசுன்னு சொல்லியிருப்பாங்க, நமக்கு அது தெரியாது. ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப என்ன தோணும், இவரு ரொம்ப பாவம், இவரை ஏமாத்திட்டு போயிட்டாங்க ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துட்டு போயிருப்பாங்க. அவங்க வந்து பார்வதி கேரக்டர் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றப்பதான் நமக்கு தெரியும் அவங்க வந்து வீட்டுல பேச சொல்லியிருப்பாங்க. இவரு தான் வந்து தள்ளி போட்டிருப்பாரு கல்யாணத்தை, இன்னும் செட்டில் ஆகணும், இப்படி வந்து கேட்டா எப்படி பொண்ணு கொடுப்பாங்க, இப்படி இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லி அவரு தான் கல்யாணத்தை தள்ளி போட்டிருப்பாரு. அப்ப அவங்க வீட்டுல இருக்கவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அதுக்குள்ள இவர் என்ன பண்ணிடுவாரு, பொண்ணை பத்தி பின்னாடி தப்பு தப்பா பேசி அது யூஸ்வலி எல்லாரும் பண்ற ஒரு விஷயம் தான். அப்படிதான் அவரையும் கோட் பண்ணியிருப்பாங்க.
ஒரு பொண்ணு ஏதோ எவ்வளோ ஒரு சுச்சுவேஷனுக்காக இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணி போயிருக்கலாம், இவங்களுமே கூட கிவ் அப் பண்ணிருக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் யாரு கல்யாணம் ஆயிருச்சோ அவங்க மேல தூக்கி பழிய போட்டுருவாங்க கல்யாணம் ஆகாதவங்க. அதுதான் இந்த படத்துல நடந்திருக்கும். பார்வதி கல்யாணம் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இவர் என்ன பண்றாரு, அவர் கல்யாணம் பண்ணி போயிட்டா நான் தான் இப்படி இருக்கேன் நான் தான் இப்படி இருக்கேன்னு சொல்லி அதையே சொல்லியே இன்னும் கல்யாணத்தை ஒரு 5 வருஷம் தள்ளி போட்டுருப்பாரு. ஸோ அவரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கான மென்டாலிட்டி இருக்க, அவர் தான் ஒரு ஸ்டேபிள் பர்சனாலிட்டி இல்லை. ஒரு டெசிஷன் அவரே எடுக்க முடியாது, கேட்பாரு பக்கத்துல இருக்கவங்கள ஃப்ரெண்ட்ஸை கேட்பாரு யாராவது ஒரு. அப்படி இருக்கிறதால தான் ஒரு ஆனந்துங்கிற ஒருத்தர் வந்து ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியா நின்று இதை பண்ணு கரெக்டா இருக்கும், உனக்கு இதுதான் சரி இதை பண்ண, அவரை வந்து பெருசா காட்டுவாரு. உன்னை போய் ஒரு பொண்ணு விட்டு போயிருக்குன்னா அதுக்குதான் நஷ்டம், நீ இதெல்லாம் பண்ணாத, அந்த பொண்ணு ஒரு கை கால் விளங்காதவன கல்யாணம் பண்ணு போவா நாசமா போயிடுவா, அவளுக்கு ஒரு குழந்தைங்க நல்லா பிறந்திருக்கு, இப்படிலாம் அவர் சொல்ல சொல்ல இவருக்கு எனர்ஜி பூஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி என்னன்னா அவருக்கு யாரோ ஒருத்தர் வந்து தூண்டு வைக்கணும், இல்லைன்னா அவரோட கேரக்டர் ரன் ஆகாது. அவருக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தேவைப்படுது. அந்த மாதிரி தான் அவர் கேரக்டர் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நீ சொன்ன எக்ஸாக்ட்லி கரெக்ட். அவர் வந்து ரொம்பலாம் யோசிக்க மாட்டாரு, இது பண்றதால தப்பு இல்லையா, ஏதாவது பேக் ஃபயர் ஆகுமா, எதுவும் யோசிக்க மாட்டாரு. நிக்கணும்னு நினைக்கணுமா நிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ பண்ணுவாரு, சரி பண்ணணும்னு நினைக்கணும் சரி பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ பண்ணுவாரு. அப்படி அந்தந்த இடத்துல அந்தந்த இஷ்டத்துக்கு என்னென்ன பண்ணுவோம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. பெருசா யோசிக்க மாட்டாரு. ஒண்ணுமே ஒரு பிளான்டு ஒண்ணுமே இருக்காது. கிளைமேக்ஸ்லயே கூட பிருத்திவிராஜ் கேரக்டர் ஆனந்தனே நினைச்சுதான் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தது அவரு மாதிரி. இல்லைன்னா இவர் அங்க கூட ஒண்ணும் பண்ணாம அப்படியே பெப்பான்னு மூச்சிட்டு இருந்தாரு. ஸோ அப்படிதான் ஒரு வெள்ளந்தியா பெருசா ஸ்ட்ராங்கா மனநிலை இல்லாத ஒரு கேரக்டர் தான் டிசைன் பண்ணியிருந்தாங்க. அப்படிதான் எனக்கும் தெரிஞ்சாரு. அந்த மனநிலையில இருக்கிறதா நிறைய இடத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு எல்லாத்தையும். ஆமா ஓகே பண்ணிடலாம் இது பண்ணிடலாம். அந்த இன்னசென்ஸ் இருக்குல்ல, அந்த இன்னசென்ஸ் தான் காமெடிக்கு ட்ராக்குக்கு எக்ஸாக்ட்லி மேட்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி அந்த இன்னசென்ட் தான் அவர் வந்து நிறைய விஷயத்துல எஸ்கேப் ஆக வச்சது. தப்பு ரொம்ப அது ரொம்ப தப்பான கொண்டு போற விஷயத்துல அவர் இன்னசென்ட்ல ஓகே அது சாதாரணமா விட்டுருவாங்க. அது அந்த இன்னசென்ட் கூட ஒரு பார்த்தா இருக்கும் சொல்லியிருப்பேன். அவர் வந்து குழந்தை பிறக்காதுன்னு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாரு. இது தேவையில்ல எங்கேயாவது இவரு ஃபியூச்சர் மேபி இந்த சர்டிபிகேட் வந்து அவர் இன்னொரு கல்யாணம் பண்ண போகும்போது அதே விஷயத்த யாராவது காமிச்சா அங்கேயும் வந்து பிரச்சனை கொண்டு வரலாம். இல்ல இந்த கல்யாணத்திலேயே அவனை மேபி அதை உட்கார வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல இருக்கலாம். ஆனா அந்த விஷயத்த அவன் சீரியஸாவே எடுக்கல. நம்ம குழந்தை பிறக்காதுன்னு சொன்னா அவங்க நித்திருவாங்கன்னு நினைச்சிட்டு அவர் அந்த ப்ராசஸ்ல போயிடுவார். சடனா பார்த்து அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், இதுதான் இங்க பாருங்க 4 டிஜிட்ல நம்பர் இருக்குமா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண இருப்பார். அந்த அளவுக்கு இதா இருக்கும். நெக்ஸ்ட் பார்வதி தான் நிக்கிலா விமல். எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ், நிஜமா பெருசா டைலாக்ஸே கிடையாது. அந்த லுக்ல அந்த அழகிய லைலா பாட்டுக்கு என்னென்ன ரியாக்ஷன் கொடுத்தா அது எக்கச்சக்கமா தூக்கிட்டு போவோம். அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் அப்படியே பார்த்துட்டே போவோம். நான் ஒரு மீன் கூட பார்த்த முடிஞ்சா அதுவும் ஆட் பண்றேன். உங்களை முறைக்க வச்சு பார்த்துட்டே இருக்கலாம் போலியே அப்படியே போட்டுருவாங்க. அப்படியே ஒரு லுக்கு கொடுத்துட்டே வருவாங்க. இப்படி அந்த லுக்குக்கே வந்து படம் அங்கேயே அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த லுக்கு எக்ஸ்ட்ராடனரி மேட்ச் செம்மையா ஃபிட் ஆயிருந்தது. ஆக்சுவலி ஒரு குழந்தைக்கு அம்மா, அவங்க ஆனந்தனுக்கு ஒய்ஃப், ஆனாலும் அப்படி தெரியாது. அங்க பாக்குறப்போ எப்படி இருக்கும்னா ஒரு 2 பேர் ஒரு பொண்ணை லவ் பண்ணி மாட்டிக்கிட்டு ஒரு ட்ரையாங்கிள் லவ் போயிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துருப்பாங்க. அப்படியே இவங்க இப்படியே பார்ப்பாங்க, அவங்க அப்படியே பார்ப்பாங்க. அவங்க சொல்றத எதுவும் கேட்க மாட்டாரு, கேரக்டருக்கு வந்துடுறேன். ஆக்சுவலி அந்த கேரக்டர் எக்ஸ்ட்ராடனரியா முடிச்சதுன்னா இன்னும் கேரக்டருக்கே போவாம அவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸை பத்தி பேசிட்டு இருக்கேன். அவங்க கேரக்டர் எப்படி டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா சூழ்நிலை கைதி தான். அவங்க என்னன்னா அவங்க இப்படி சொல்லிட்டு இருக்கான்னு அவங்களுக்கு தெரியுது, ஆனா ப்ரூவ் பண்ணிக்க முடியல. லவ் பண்ணிருக்காங்கன்றது வீட்டுக்கும் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா வீட்டுல அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை மறைச்சுதான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க, நமக்கு தெரிய வச்சிருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அவங்க பேரண்ட்ஸ் இவங்க பேரண்ட்ஸ்க்கும் சொல்லிட்டு இருப்பாங்க. அதேதான் கிளைமேக்ஸ் அவங்க அம்மாவும் அப்பாவும் பிருத்திவிராஜ்க்கு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி இருக்கப்ப அவங்க வந்து ஒரு சூழ்நிலை கைதியா இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும், ஆனா ஹஸ்பண்டுக்கு தெரியாது. தெரிஞ்சா ஒரு மனசு உடைஞ்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி. அங்க சட்டிலாவும் போகணும். அந்த மொட்டைக்கட்டு ஜாஸ்தி வந்தப்போ அவர்கிட்ட தேய்ச்சி வாங்கிட்டு அமைதியா போய் வீட்லயும் இருக்கணும், அந்த கோவத்தோடையும் பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அவங்க என்ன ஒரு சூழ்நிலை கைதிங்கிறது தான் அவங்களோட எக்ஸாக்ட் இது. அப்பயும் பாத்தீங்கன்னா அவங்க இவர் வந்துருவாரு, வினு வந்துருவாரு. அவங்க மீட் பண்ணிருவாங்க. அந்த சீன்லயும் சொல்ல முடியாது, அவங்களால தவிப்பாங்க, சொல்லிடலாமா வேணாமான்னு. அந்த பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க ஒரே ஃபேமிலி ஆக போறாங்க. இப்ப அவரோட ஹஸ்பண்டோட தங்கச்சியை இவர் கல்யாணம் பண்ணா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் மீட் பண்ணும், எல்லா ஃபெஸ்டிவல்ஸுக்கும் மீட் பண்ணும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் ஒரு பயங்கர ஆக்வர்டான சிச்சுவேஷன். அப்படி இருக்கப்போ அந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கணும். அது என்ன பண்றது, இவர் பண்ற மாதிரி குறுக்கு வழியெல்லாம் தேட மாட்டாங்க. அவங்க ஏதாவது பண்ணி நிறுத்திடலாமா, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா. ஒரு நேர்மையான ஆளு சூழ்நிலையில மாட்டி தவிக்கிற மாதிரி ஒரு ஒரு கேரக்டர்.
எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் கிளைமேக்ஸ்ல அவங்க சொல்றப்பதான் தெரியுது, இவன் அவரு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கல்ல பிருத்திவிராஜ், அப்பதான் தெரியுது இவரு தான் வந்து விட்டு போயிருக்காரு, அவங்க விட்டுட்டு போல, அவரு தான் தள்ளி போட்டு அந்த கல்யாணத்தை விட்டு போயிருக்காரு வினு தான் அப்படிங்கிறது. அப்ப இன்னுமே அந்த கேரக்டர் ஒரு ஒரு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறத விட ஒரு படி மேல போய் நின்ன மாதிரி இருந்துச்சு. உன்னோட தாட்ஸ்? எனக்கு வந்து ஒரு பிரேவ் கேர்ள் மாதிரி தான் இருந்தது, யோசிச்சு பிரேவ் கேர்ள் மாதிரி தான் இருந்துருக்கு. ஏன் என்ன சொல்றேன்னா, அவங்க வந்து இந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்கும், இவரை வந்து இவங்களுடைய கடைசியா நடுவில் சந்திக்க ஆரம்பிப்பாங்க. இவரு தான் அந்த வினோ அப்படின்னு தெரிய ஆரம்பிக்கும், இவரு தான் அந்த அழகிய லைலா அப்படின்னு தெரிய ஆரம்பிக்கும். ஒரு ட்ரையாங்கிள்ல காமெடி வந்து பார்ப்போம். தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே இவர் தான் நம்மளை வந்து நம்ம முன்னாள் காதலன், இவன் எனக்கு நம்ம தங்கச்சி ஹஸ்பண்டோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு எல்லாரும் புரிய ஆரம்பிக்கும். அந்த புரிய ஆரம்பிச்சதுல இருந்து அவ வந்து நிறைய வாட்டி சொல்ல நினைச்சிருவா, ஹஸ்பண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருவா. எதையுமே வந்து மறைக்கணும்னு யோசிக்கவே இல்லை அவ. இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம், நம்ம உண்மையா இருந்தாலும் ஹஸ்பண்டுக்கு உண்மையா இருக்கணும், உண்மையா இருந்தாலும் நம்ம தைரியமா சொல்லுவான்னு நினைப்பா. ஃபர்ஸ்ட் வாட்டி சொல்லுவா, அவன் வந்து எனக்கு எதுவும் தெரிய தேவையில்ல, பாத்திரம் கழிப்பார், மீன்ல கழிப்பார், எனக்கு எதுவும் தெரிய தேவையில்ல, நம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவளுக்கு அது புரிஞ்சிருக்கும், இவன் வந்து ஏதோ தேவையெல்லாம் சொல்றான், ஆனா அனலைஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறா. சரி ஓகே நம்ம விட்டுலாம் பரத்து, ஆனா கண்டிப்பா உண்மையா சொல்ல ஆரம்பிக்கிறோம். செகண்ட் வாட்டி தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னு நினைப்பா, சொல்றேன் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் எனக்கு விடு அப்படின்னு சொல்லுவோம். அப்பயும் ஸ்டாப் பண்றோம், பரவாயில்ல நம்ம சொல்லிடணும்னு சொல்லிட்டு எல்லா வாட்டியும் வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் நினைக்குவா. இதுக்கு அப்புறம் ஃபியூச்சர் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஹஸ்பண்டுக்கு நம்ம உண்மையா இருக்கணும், நம்ம தைரியமா இருக்கணும். அதெல்லாம் நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஓகே எஸ்கேப் ஆயிட்டுன்னு போயிட்டு இருக்க போறாங்க. அது வினோவா இருந்தா எஸ்கேப் ஆயிட்டு போயிட்டே இருப்பாரு. ஆனா இவங்க வந்து பரவாயில்ல எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும், நம்ம என்ன பண்ணாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஆளா இருந்திருக்காங்க. ஆனா பொறுமையா இருந்திருக்காங்க. சந்தேகப்பட்டா இவங்க அதுக்கு மேல கோவப்படணும். அவங்க எந்த சீன்லயும் கோவப்பட்ட மாதிரியே இருக்காது. இவன் அதே மாதிரி விட்டுட்டு யோசிக்காம சொல்லாம கொள்ளாம போறாரு, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண நினைச்சாலும் போறாருன்னு நினைச்சாலும் இவங்க வந்து பொறுமையா நம்ம சொல்லணும் புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆளு கடைசி வரைக்கும் அது இருக்கும். அந்த பொறுமை வந்து இது எனக்கு அப்படி தெரிஞ்சது அவங்க. ஆமா நிஜமா ரொம்ப ரொம்ப பொறுமையான எந்த சீன்லயுமே அவங்க கத்தியோ ஆக்ரோஷம் கூட பாத்துருக்க மாட்டாங்க, வினு கிட்ட கூட பண்ண மாட்டாங்க. ஏன் இப்படி வந்துட்டு இருக்க, அவங்க கிட்ட இந்த கல்யாணத்தை நிறுத்துன்னு கூட பேச மாட்டாங்க. சோ நேர்மையா இருப்பாங்க, எல்லா இடத்துலயும் நேர்மையான கேரக்டர். சோ அது எக்ஸ்ட்ரானரியா இருந்தது. இந்த மூணு கேரக்டர் தான் ஹையஸ்ட் பாயிண்டா தெரிஞ்சது எனக்கு இந்த படத்துலயே. ஒரு நடுல சீன்ல கூட வினோவை பார்த்து திட்டி விட்டுருக்கலாம், இல்ல சண்டை போடலாம், இந்த மாதிரி வந்து என்னை பிரிச்சு விட்டுட்டேன்னு சொல்லி. ஆனா சண்டைலாம் பண்ண மாட்டாங்க, உனக்காக நான் வெயிட் பண்ண தெரியுமா அப்படின்னு எக்ஸ்பிளைன் தான் பண்ணுவாங்க, பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அது இந்த டைலாக்ல எப்படி யோசிச்சிருப்பாங்க எனக்கு புரியல. அது வினோ பார்வதி கேரக்டர்ல இருந்து கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்கணும், அவங்க கத்தவே கூடாது, அதுக்கு ஏதாவது டைம்ல எக்ஸ்பிளைன் பண்ண நினைச்சது நல்லா இருந்துச்சு பார்வதி. இல்ல வெயிட் பண்ண கூட வினோ கிட்ட சொல்ல மாட்டாங்க, பிருத்திவிராஜ் கிட்ட தான் பேசுவாங்க, வினோ கிட்ட பேசியே இருக்க மாட்டாங்க. அவன் படம் ஃபுல்லா பேசுவாங்க, இல்ல பேசுவாங்க நினைக்கிறேன். வினோ கிட்ட பேசுற மாதிரி சீனே கிடையாது. அதுவே ஒரு எக்ஸ்ட்ரானரியா இருந்தது எனக்கு. அவங்க ரெண்டு பேருக்கும் பேசிக்கிற மாதிரி சீனே கிடையாது. எனக்கு இந்த பிரேக்கிங் பாயிண்டோட அந்த கதையோட எப்படி இந்த கதையை எடுத்தாங்கன்னு யோசிச்சாலே எனக்கு ரொம்ப இது இருக்கு. ஏன்னா நிறைய ஆக்வர்டான விஷயம் இருக்கு படத்துல. இது நீ ஒரு விஷயத்துல சீரியஸான கொண்டு போற விஷயம் நிறைய இருக்கு. ஆனா அது எதுவுமே வந்து கெட்டவா ஒரு மாதிரி ஆக்வர்டா எந்த சீனும் மாத்தக்கூடாதுன்னு பண்ணது செம இதா இருந்துச்சு, அழகா இருக்கு. ஆக்சுவலி கேரக்டர் இதோட முடிச்சுலாம் நினைக்கிறேன். அந்த இன்னொரு கேரக்டர் அஞ்சலி கேரக்டர் இருக்கு, அதுல இருந்து டேக் அவேஸ் இருக்கு நமக்கு. ஸோ அதை நம்ம டேக் அவே செக்மெண்ட்லயே பாத்துக்கிறோம். கேரக்டரா இருக்க தனியா அவங்க கேரக்டரை எடுத்து காட்டுற அளவுக்கு படத்துல இல்லை. இந்த மூணு பேரை சுத்தி தான் கதையே சவுண்ட் இருக்கு, எல்லாரும் சப்போர்ட் ரோல்ஸ் தான் பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வித்வுட் நோட் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து கேரக்டராக ஃபினிஷ் பண்ணி செகண்ட் செக்மெண்ட்டுக்கு போக போறோம். செகண்ட் செக்மெண்ட் பிரேக்கிங் பாயிண்ட். படத்தோட பிரேக்கிங் பாயிண்ட் என்னன்னு நினைக்கிறேன் நீ? என்னோட வந்து பிரேக்கிங் பாயிண்ட் எக்ஸ்ட்ரானரியா நீ சொன்னதானே, நல்லா போயிட்டு படமே எக்ஸ்ட்ரானரியா போயிட்டு இருக்கு அப்பாடா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த ஷாம் சுந்தர் கேரக்டர் தான் கலகம் மூட்டுறதுக்கு ஒருத்தர் இவங்க ரெடி பண்ணுவாங்க பாரு, அந்த மீன் எல்லாம் கழுவி இவங்க கட்டி பிடிச்சி சமாதானமே ஆயிடுவாங்க. வந்து ஒரு காலிங் பெல் அடிச்சு பார்வதி யாரு தெரியுமா, வினு யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போவார் பாரு, அதுதான் பிரேக்கிங் பாயிண்ட். அங்க இருந்து தான் திருப்பி செகண்ட் ஹாஃபே ஸ்டார்ட் ஆகுது. இல்லைன்னா படம் அங்கவே சுபமா முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த கேரக்டர் தான் பிரேக்கிங் பாயிண்ட், அந்த இடம் தான் பிரேக்கிங் பாயிண்ட் எனக்கு தோணுச்சு. எனக்கு அது சொல்ல ஆனா எனக்கு பிரேக்கிங் பாயிண்டா இருந்தது, நிஜமாவே பிரேக்கிங் பாயிண்டா இருந்து இவருக்கு வினோக்கு இருந்த பிரேக்கிங் பாயிண்ட் தான் எனக்கு இருக்கு. ரொம்ப நாளா ஆனந்தம் நினைச்சேன், ஆனந்தம் அண்ணியை நான் பாக்கணும்னு நினைச்சிருந்தேன்.
கடைசியத்தை பார்த்து அண்ணியே வந்து என்னோட எக்ஸ் லவர் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த பிரேக் பாயிண்ட் அவர் உடைகிறாரு. அவரை என்ன பண்ணுன்னு தெரியாம திணறுவாரு பாரு. அதுதான் அது மூணு பேருக்குல அவங்க 2 பேருக்குள்ள என்ன பண்ணுன்னு தெரியாம முழிச்சிருப்பாங்க. சோ அதுதான் கடையோட ஆரம்பிக்குது. கடைசி வரைக்கும் நமக்கு வந்து அழகிய லைலான போயிட்டு இருக்கும். இவங்க அவன் எரிச்சிருவான், இவர் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறேன். நானே கூட என்ன நினைச்சேன், இது அப்படியே எடுத்துட்டு போவாங்க இந்த டிராமாவை. ஏன்னா அதான் த்ரில்லே, அதையே எடுத்துட்டு போவாங்க போல. கிளைமேக்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு போவாங்க போல பார்க்காமயே. ஆனா அங்கேயே பார்க்க வச்சுட்டாங்க. ஒரு 40 மினிட்ஸ் 30 மினிட்ஸே பார்க்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கதை எடுத்துட்டு போனதுதான் சூப்பரா இருந்தது. எப்படி அது எனக்கும் புரியல. இவங்க 2 பேரும் பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். சரி பார்த்தாலும் வேற எதெல்லாம் ஸ்டோரி போயிட்டு இந்த எங்கேயாவது கடைசி வரைக்கும் தெரியுமா தெரியாதா மாத்தி பத்தி நானே நினைச்சேன் பித்திருவாஜுக்கு தலைவசம் வரைக்கும் தெரியக்கூடாதுன்னு 2 பேர் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா எல்லாமே டப்பு டப்புன்னு உடைக்கிறாங்க. பித்திருவாஜுக்கு அடுத்த செகண்டே தெரிய ஆரம்பிக்குது. நம்ம எதுவுமே கிடையாது. ஆமா செம்மையா இருந்துச்சு. நீ சொன்ன பிரேக்கிங் பாயிண்ட் நல்ல பிரேக்கிங் பாயிண்ட் தான். ஸோ தேர்ட் செக்மெண்ட் போயிடலாமா? தேர்ட் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா டேக் அவேஸ், எக்கச்சக்கமா டேக் அவேஸ் இருந்தது. முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டா முடிக்கணும்னு பாக்குறேன் இந்த வீடியோவை. ஸோ ஷார்ட்டாவே எடுத்துட்டு போறேன். என்னோட ஃபர்ஸ்ட் டேக் அவே என்னன்னா, இதுதான். இப்போ வந்து நீங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா 2 பேரோட நிலைமையும் புரிஞ்சுக்கணும். ஒருத்தவங்க ஒரு இடத்துல அவங்க நிலைமை இப்படி இருக்கு, இந்த இடத்துல இப்படி பண்ணுனா அது ஒரு ப்ராப்பர் டிஸ்கஷனோட நடந்ததுன்னா அவங்க 2 பேருக்கு பிரேக்கப்பே கூட ஆயிருக்காது. இவர் வந்து நான் செட்டில் ஆகணும், எனக்கு இன்னும் தேவைப்படுது, நான் இன்னும் செட்டில் ஆனாதான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், இப்போ வந்து நான் எப்படி பொண்ணு கேட்டா எப்படி கொடுப்பாங்க, இந்த மாதிரிலாம் பேசிட்டு அங்க கிவ் அப் பண்ணிட்டாரு. அது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அப்படி பிரேக்கப் ஆயிருச்சுன்னா மியூச்சுவல் ரெஸ்பெக்டோட பிரிஞ்சிடணும். ஏதோ ஒரு சூழ்நிலையால பிரிஞ்சிருக்கும்னு சொல்லி இன்னொருத்தங்க மேல பழி சொல்லக்கூடாது. அது என்னமே ஒரு வெள்ளந்தியா இருக்கு கூட அந்த பழி சொல்றது அவங்க லைஃப்ல எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருப்பாங்க பாரு. நான் ஒரு கெட் டுகெதர் கூட போக முடியல, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட பேச முடியல, எல்லாரும் அவனை ஏமாத்திட்டு போனவன் எனக்கு சொல்றாங்க, எனக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு சொல்றப்ப அது அந்த பெயின் புரிஞ்சுது. ஸோ ஒருத்தவங்க மூவ் ஆன் ஆயிருக்காங்க, ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல போயிருக்காங்கன்னா நம்ம அது இல்லாம அவங்க கூட நம்ம ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கோம். அது லவ் தான் இல்ல, ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கலாம், என்ன இருந்திருக்கலாம். அவங்க போயிட்டாங்கன்றதுக்காக அவங்க மேல பழி சொல்றது எந்த வகையிலுமே சரி கிடையாது அப்படின்றது புரிஞ்சுது. அது அவங்க வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறது. ஒருத்தர் மூவ் ஆன் ஆயிட்டாங்க, ஒரு புது வாழ்க்கையை போயிட்டாங்கன்னா லெட் தெம் மூவ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அதுதான் நம்ம பழகி இருக்கிறதுக்கு ஒரு நல்ல லட்சணம். ஸோ அது ஒண்ணு தெரிஞ்சுது. அதுக்கு அடுத்தபடியே பாத்தீங்கன்னா இவ்வளவு வீக்கா இருக்கிறது வந்து நம்மளுக்கு கரெக்டான டெசிஷன் எடுக்க முடியாது. ஒருத்தங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் டெசிஷன் எடுக்கணும்னா நம்மளோட லைஃபே இன்னொருத்தங்க கிட்ட கொடுத்துட்டு நம்ம ஒரு ரோல் பெருசா இம்பாக்ட் இல்லாம இருக்க மாதிரி இருக்கு நம்ம ரோல் அது. அண்ட் இன்னொருத்தங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அஞ்சலி கேரக்டர், அதான் சொன்னேன், அஞ்சலி கேரக்டர் ஒரு எக்ஸ்ட்ரானரி கேரக்டர். இப்போ வந்து அண்ணியை லவ் பண்ணிருக்காங்க, அது அவங்க எப்படி வேணா நினைச்சு விட்டு இருக்கலாம் அந்த கல்யாணத்தை. அது இல்லாம அவரை வந்து பாத்தீங்கன்னா பருப்பு சாதம் சொல்றாங்க, ரொம்ப பெரிய ஒரு கட்சி ஆளு கிடையாது, நான் வெல் பில்ட் கிடையாது, ஹைட் வெயிட் கிடையாது, அப்பியரன்ஸ் அண்ணனோட கம்பேர் பண்ணா கூட கொஞ்சம் வீக்கான இதா தெரியாது. அவங்களே வெறுப்பேற்றுற அளவுக்கு அண்ணன் கிட்ட போனை போட்டு பேசிக்கிட்டு லேட் நைட் பேசிக்கிட்டு ஆனா உடனுடனே அண்ணன் கிட்ட ரிலேஷன்ஷிப் வச்சிருக்க அளவுக்கு கூட நமக்கு இருக்கல. அவ்வளவு இருந்து கூட அவங்க புரிஞ்சுக்கிட்டு இல்ல லெட்டஸ் மேரி, லெட்ஸ் கெட் மேரிடுன்னு சொல்றது ஒரு எக்ஸ்ட்ராடினரி பாயிண்ட். எல்லாருக்கும் ஒரு பாஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம பாஸ்ட்டை போட்டு குழந்தைக்கிட்டு இது பண்ணக்கூடாது. இப்போ ப்ரெசென்ட்ல அவங்க எப்படி இருக்காங்க, எப்பேற்பட்ட ஆளா இருக்காங்கன்றத பார்த்து லைஃபை மூவ் ஆன் பண்ணி எடுத்துட்டு போகணும். இன்னொருத்தவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஸோ சல்யூட் டு அஞ்சலி தான் சொல்லணும். அண்ட் இன்னொன்னு இவரும் பாத்தீங்கன்னா பிருத்விராஜ் கேரக்டர் ஆனந்தனும் அவ்வளோ குணம் இருக்கவரா இருக்காரு. ஸோ கொஞ்சம் ஒய்ஃபையும் பேச விட்டு என்ன நடந்திருக்குன்னு கேட்டிருக்கலாம். அந்த பொறுமையை தவறு இருக்காரு அவரு. யாரும் கேட்காதீங்க, நான் இது அவ்வளவு பெரிய அசிங்கம் எனக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதையே திருப்பி பேசிக்கிட்டு அவங்கள கேட்டுக்க கூட விருப்பப்படல அவரு என்ன நடந்தது. ஸோ அவர் இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கான்னு பார்த்தேன். நான் இன்னொரு மீம் பார்த்தேன், அதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோ, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்றாங்கன்னா அவங்க யாரோட எக்ஸாவாவது இருக்கலாம், அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம பிரசன்ட்ல எப்படி வாழ்றோம் அப்படிங்கறதுதான் ஒரு கேரக்டரா இருக்கு. இன்னொரு கேரக்டரா இருக்கு அப்படின்னா, உனக்கு ஆல்ரெடி ஒரு பெரிய ஹார்ட் பிரேக், ஒரு பிரேக்கப் கூட இருந்திருக்கலாம், ஆனா உன்னை நோக்கி ஒரு பியூட்டிஃபுல் லைஃப் அண்ட் ஒய்ஃப் வருவாங்க, சோ மனசை விட்டுறாத அப்படிங்கறதா 2 கேரக்டர் டிசைனும் போட்டிருந்தாங்க. அது செம்மையா இருந்தது. அதை சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட டேக்அவேஸ் இல்லன்னா என்னோட டேக்அவேஸ் படத்துல என்னோட டேக்அவேஸ் வந்து பார்வதியா தான் எனக்கு நான் தெரியுது. அது ரொம்ப சைலண்ட் கேரக்டரா இருக்காங்க. அது எப்படி அது ஹேண்டில் பண்ணாங்களே எனக்கு ஒன்றும் புரியாத விஷயமா இருக்கு. ஏன்னா இவருக்கு வினோக்கு வந்து கல்யாணம் நடக்கணும், அதுக்கு பிரச்சனை யாரு? பார்வதி.
நம்ம ஆனந்தனுக்கு இந்த கல்யாணம் எத்தணும், அதுக்கு காரணம் பார்வதி. ஸோ இந்த பார்வதி தான் மெயின் ரோலே. அந்த பார்வதியை வந்து ஆமா ரொம்ப டேமேஜா பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க எங்க வேணா டேமேஜ் பண்ணிருக்காங்க. நீ சொன்ன மாதிரி ஒரு விஷயமா நாளைக்கு அந்த நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் இருந்துச்சு, அவங்க 2 பேரும் இந்த மாதிரி சீன் மாதிரி காமிச்சிருக்கலாம். மேபி அந்த சீன் மாதிரி காமிச்சு, இல்ல 2 பேரும் பஸ்ல போற மாதிரியோ எங்கேயாவது அந்த சீன்ல காமிச்சா மேபி நம்மளுக்கு ஒரு மாதிரி வேற எல்லாம் கற்பனை தோயிருக்கும். ஆனா எதுவுமே அவங்க என்னன்னா இவருக்கு வினுக்கு அவரை நேரா பாக்குறதுக்கு கூட தைரியம் கிடையாது. ஆனா பார்வதிக்கு இன்னொருத்தங்களை காயப்படுத்துற மாதிரி பேசுறதுக்கு பழக்கம் கிடையாது. சோ 2 கேரக்டரும் அவங்க கேரக்டர்ல நின்னாங்க. அது செமையா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. பார்வதியும் அந்த மேபி நான் கதையோட போயிட்டேன்னு நினைக்கிறேன். காட்டியிருக்க மாட்டாங்க. இவங்க வந்து எல்லா வாட்டியும் ஃபேஸ் பண்ற கேரக்டர். ஓகே, இவன் நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம் வந்துட்டோம், இவன் தானா, சரி ஓகே. இது விஷயம் தெரிய ஆரம்பிச்சுட்டு ஆல்மோஸ்ட் அவங்க வந்து அவங்க ஃபேமிலியும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே வந்து பொண்ணுக்கு வந்து எக்ஸ்ட் ஒன்று இருக்காங்க, ஒரு கல்யாண லவ்வர் ஒன்று இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அவங்க அப்பா அம்மா தான் பையனோட ஆனந்தோட அப்பா அம்மா தான் என்ன சொல்லியிருப்பாங்க, வீட்டுக்கு தெரியுது பையனுக்கு தெரிய தேவையில்ல, அப்படியே போட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஆனாலும் இவங்க ஒய்ஃபுக்கு வந்து எப்பயாவது சொல்லணும்னு நினைச்சிருக்காங்க. முட்டை கடை சாரி கடுதாசி போட்டிருக்கும் போதும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அது பாஸ்டா இருக்கலாம். ஆனா எல்லா வட்டையும் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு அது எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பாஸ்ட் கொண்டு வந்து நிக்கிறேன்னு வச்சுக்கேன், எனக்கு அப்படியே திருப்பி டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா அந்த பாஸ்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்க டவுன் ஆகாம திருப்பி நான் பேசணும் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து எண்ட் பாயிண்ட் இருக்கும். அவங்க ஸ்டேபிளா இருந்திருக்காங்க, தைரியமா இருந்திருக்காங்க. நீ சொல்ற மாதிரி அவங்க அஞ்சலிக்கு வந்து அண்ணியோட எக்ஸா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா எப்படி இருந்தாலும் நம்மளோட எக்ஸோட தான் நம்ம இங்க வாழ போறோம் அப்படின்னு நினைக்கும் போது அவ எப்படி இருப்பான்னு நினைக்கிறேன். யோசிக்க முடியாது. அது யோசிக்காம இல்ல. அது என்னைக்கா இருந்தாலும் மேபி பிருத்திவிராஜ் திருப்பி ஒரு கேரக்டரா இருப்பாருல்ல, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. என்னைக்காதான் திருப்பி வந்து நம்ம கிட்ட பேசுவாரு. இது மாதிரிதான் அவனுக்கு எக்ஸ்ட்ரா இதெல்லாம் சாப்பாடு போட்டாலும் ஓ எக்ஸுக்கா அப்படின்னு சொல்ற மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் கூட. ஆனா அவங்க வந்து எதுவுமே நினைக்காம பொறுமையா இருந்திருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அந்த கேரக்டர் வந்து அந்த கேரக்டர் வச்சுதான் சுத்தி இருக்கு. ஆனா அது ரொம்ப சைலண்ட் கேரக்டரா வந்து கரெக்டான பிரேவ் கேரக்டரா மாத்திட்டாங்க. அது நல்லா இருந்துச்சு. பொண்ணுங்களை எங்கேயுமே சின்னதா கூட டேமேஜ் பண்ணாம எடுத்திருக்காங்கன்னா அது பெரிய விஷயம். ஆக்சுவலா ஒரு சீன் ஒரு இது வந்து சும்மா சொல்லணும்னு நினைக்கிறேன். டாடா படத்துல ஒரு படம் இருக்கும், டாடா நாளைக்கு தெரியும், செம்மைட்டா இருப்பாரு. டைரக்டர் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. டாடா வந்து ஆக்சுவலா நான் வந்து அவர் சொல்லுவாரு, நான் வந்து ஒரு படம் ஃபர்ஸ்ட் டாடாவை நான் வேற மாதிரி எடுத்துட்டு போயிருந்தேன். எப்படின்னா அந்த பொண்ணு ஏமாத்திட்டு போயிடும், பொண்ணுதான் வந்து குழந்தைங்களை விட்டுட்டு போய் ஒரு மாதிரி மோசமா காட்டியிருப்பாங்க பொண்ணோட கேரக்டர். டைரக்டர் ராம் கிட்ட போய் இந்த கதை சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி எதுக்காக அந்த பொண்ணு தப்பு காட்டுற அப்படின்னு. இல்ல அந்த பொண்ணு தான் தப்பு பண்ணிருக்கோம், அந்த மாதிரி இது வேணும், யார் மேலேயும் தப்பு இருக்க கூடாது, மெயினா பொண்ணுங்க மேல தப்பு இருக்க கூடாது, நான் ஒரு படத்துல அது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவேன். அஞ்சலி கேரக்டர் தப்பா காமிச்சிருப்பாரு. அந்த இது சொல்லுவேன், அந்த பொண்ணு கேரக்டர் எந்த கடைசியா தப்பும் காட்டக்கூடாது, அதே மாதிரி யாரு கேரக்டர் யார் மேலேயும் தப்பு இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த விஷயம் தான் டாடாவோட ஹிட்டா இருக்கும். அவன் சொல்லியிருப்பாரு, நான் எந்த முடிவு நான் தப்பா எடுத்ததுன்னு தெரியாது, கரெக்டா எடுத்ததுன்னு தெரியாது சொல்லு, 2 சொல்லுவாரு. ஆனா இந்த முடிவு நான் ரொம்ப கரெக்டா எடுத்தது அது ராம் சொன்னது. அதுதான் இந்த படத்தோட என்னோட பெஸ்டா தெரிஞ்சு. ஏன்னா எல்லாத்துலயும் ஒரு பொண்ணை வந்து அந்த பொண்ணு கேரக்டர் பண்ணும்போது கண்டிப்பா நீ சொல்ற மாதிரி எனக்கு அந்த சீன் ரொம்ப நீ சொன்ன விஷயம் தான் எனக்கு தெரியுது. 2 பேரும் சேர்ந்த மாதிரி ஒரு சீனு காமிச்சிருந்தா எனக்கு படம் ஃபுல்லா வேற மாதிரி ஆயிருக்கும். ஆனா அந்த சீன்ல எப்படி அதுக்கு யோசிக்காம வச்சாங்கன்னு தெரியும் போது எனக்கு இதா இருந்துச்சு, செமையா இருந்துச்சு. அவங்க ஒரு பலூன் சீன் கூட இருக்கும், அங்க இருந்தா அவங்க அண்ணியை வந்து பலூன் சீன் வச்சு அவ்வளவு ரொமான்டிக்காங்க அண்ணன் அப்படின்னு சொல்லுவான். அந்த சீன்ல ஒரு செகண்ட் மேல கேமரா காமிச்சிருந்தா கூட இது டோட்டல் வேற மாதிரியா இருக்கும். ஏன்னா அவங்க சிரிச்சிருந்தா நம்மளுக்கு அது தப்பா தோணு இருக்கும். வேற மாதிரி அவங்க லவ் பண்ற ஷாட்டும் காட்டிருக்க மாட்டாங்க, லாஸ்ட் ஷாட் தான் காட்டுவாங்க. அவர் வந்து ஆசீர்வாதம் வாங்குவாரு ஆனந்தன் கால்ல ஏந்து நின்று நீன்னு ஏதோ சொல்லுவாரு, நீ இல்ல அண்ணின்னு சொல்லு அப்படின்னு. அப்பதான் பேசுவாங்களே, அப்பதான் அவங்க 2 பேருக்கும் பேசுற ஷாட்டே வச்சிருப்பாங்க. அப்படிதான் எடுத்திருப்பாங்க. நான் லாஸ்ட் இந்த டேக்கவும் சொல்லணும்னு நினைக்கிறேன், அவங்க பேரண்ட்ஸுமே ஒரு கூட சல்யூட் கொடுக்கணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைப்பாங்க அஞ்சலிய. அண்ட் உங்க பையன் தெரிஞ்சா கஷ்டப்படுவாருன்னு அவரையும் காயப்படுத்தாம பாத்துப்பாங்க. ஸோ பேரண்ட்ஸ் கேரக்டரையும் ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. ஆனந்தனோட கேரக்டர் அப்பா அம்மா. எனக்கு படம் தான் இந்த சப்ஜெக்ட்ல எப்படிடா ஒரு காமெடி கொண்டு போக முடியும், இந்த சப்ஜெக்ட் எப்படிடா வந்து பிணைப்பு இருக்க இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு யாருன்னா. ஆனா அவ்வளவு எந்த அடல்ட் கண்டென்ட் காமெடி கிடையாது, ஒரு பியூர் கிளாஸ் காமெடி, ஃபேமிலி கிளாஸ் காமெடி. சூப்பர் படம். ஆக்சுவலி எனக்கு
ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ரிவ்யூ பண்றதுக்கே. நான் நினைக்கல இவ்வளவு நல்லா இருக்கும் படம்னு. நான் ட்ரெய்லர் அதெல்லாம் பார்க்கல. அந்த போட்டோ 2 பேரும் எடுத்து பார்ப்பாங்க பாரு, அப்ப அந்த மியூசிக்கோட அழகியல மியூசிக்கோட பாருப்போ நான் சிரிச்சு சில்லறைய சதற விட்டேன், விசில்லாம் அடிச்சேன் வீட்லயே. கண்டிப்பா பாருங்க, சூப்பர் படம். சொல்லு, ஃபைனல் தாட் சொல்லிடுங்க, முடிச்சலாம். உன்னோட தாட் தான், என்னோட தாட்லாம் இல்ல. அழகிய லைலா தான் உனக்கு இம்ப்ரெசிவா மாறிச்சு. அதுதான் அழகிய லைலா பார்த்துட்டு அதுதான் எனக்கு அவ்வளவு அங்கங்க பிளேஸ் பண்ணதும் சூப்பரா இருந்தது. நிஜமாவே விசில் அடிக்கணும்னு தோணுச்சு எனக்கு வீட்லயே. தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டோமே நினைச்சேன். கண்டிப்பா எல்லாரும் பாருங்க, சூப்பர் படம். படத்தை பார்த்துட்டு இந்த ரிவ்யூவை பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியா கன்வே ஆகும் நாங்க என்ன பேசுறோன்றது. நெக்ஸ்ட் என்ன படம் பண்ணணும்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. மிடில் கிளாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க வீடியோக்கு. நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களை கண்டிப்பா மீட் பண்றோம். அது வரைக்கும் பாய்.